இந்த மாதிரி நான் சென்னையில் வந்து இப்போ ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறேன், போர்டு நம்பராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லும்போது நான் ஃபஸ்ட்டு அதை நான் நம்பலை. ப்ளஸ் அவர் ஐடி கார்டு இதெல்லாம் காட்டும்போது நான் நம்பினேன். இந்த மாதிரி வேக்கன்ட் இருக்குது, நீங்களும் வந்து ஜாயின் பண்ணுறீங்களான்னு சொல்லி ஒவ்வொருத்தர்ட்டையும் அந்த மாதிரி கேட்டாங்க. கேட்கும்போது வீட்டில் அப்பா கிட்ட சொல்லும்போது இந்த மாதிரி நீ படிச்சுட்டு நீ வேலை இல்லாமல் இருக்கியே, நான் அமௌண்ட்டு கட்டுறேன், நீ போய் வேலையில் சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க அமௌண்ட்டு கட்டினாங்கண்ணா. அதே மாதிரி என்ன மாதிரிங்க எல்லாருமே ஒருத்தர் தெரிஞ்சவங்க மூலிமா வந்து ஜாயின் பண்ணி இவ்வளோ பேர் ஏமாந்துருக்காங்க. எல்லாத்துலேயுமே இந்த ஐடி ப்ரூஃப் ஆர்ஆர்பி போர்டு நம்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்கண்ணா. ப்ளஸ் அதோட ஐடி கார்டு, அவரும் வந்து ஒரு 1 இயர் நான் கமர்ஷியல் கிளர்க்காக ஒர்க் பண்ணியிருக்கிறேன், அதுக்கப்புறம் போர்டு நம்பராக நீ வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பண்ணாங்க. இந்த மாதிரி கோர்ட்லேருந்து ஒரு ஆர்டர் வந்தது, 1300 வேகன்சி அதில் எடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த போர்டு மூலிமா எடுக்கிறேன், டைரக்ட் ரெக்யூப்மெண்ட் போர்டுன்னு சொல்லி அது மூலிமா எடுக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அவர் ஐடி கார்டு எல்லாமே காட்டும்போது நாங்கள் நம்பிட்டோங்கண்ணா. நீங்கள் பணத்தை கொடுக்குறதுக்கு ஏதாவது ஒன்று இருக்குன்னு ஸ்ட்ராங்காக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பற்றி அப்படின்னு சொல்லுங்க, அது எப்படிலாம் இருந்துச்சு? அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட கவர்மெண்ட் சீல், ரயில்வே ரெக்யூப்மெண்ட் போர்டோட சீல் எல்லாமே இருந்ததுங்கண்ணா. ப்ராப்பராக எல்லா லோகோவுமே கரெக்டாக இருக்கிற மாதிரி இருந்ததுண்ணா. உங்களுக்கு இன்டர்வியூ மாதிரிலாம் பண்ணாங்க? இன்டர்வியூவில் எதுவும் பண்ணல, டேரெக்டாக அமௌண்ட்டு மட்டும்தானே டேரெக்டாக கேட்டாங்க. அவங்க எடுத்துட்டாங்க ஆர்டர் காப்பி எடுத்துட்டாங்க. அந்த விவரத்துக்கு நாங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி வந்து இந்த மந்த் வர சொன்னாங்க. அந்த ஜாயினிங் டேட் வந்து அதுக்கப்புறம் நான் மெடிக்கல் டெஸ்ட்டு பண்ணிட்டு தான் ஜாயினிங் டேட்டு. 3ஆம் தேதி வந்து மெடிக்கல் டெஸ்ட்டும் 10ஆம் தேதி வந்து ஜாயினிங் டேட்டுங்கிற மாதிரி வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டாங்கண்ணா. அதை பார்த்துட்டு நாங்கள் வந்து எல்லாருமே வந்து ஒரு டவுட்டில் தான் எல்லாமே சென்னை கிளம்பி வந்தோம். எப்படி கவர்மெண்ட் ஆர்டர் திடீர்னு மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகத்தில் தான் எல்லாருமே வந்தோம். இங்கே வந்தப்போ ஹாஸ்பிட்டலில் போய் அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை காட்டும் போது இது போலியாக இருக்குது. அப்போ எங்களுக்கு யாரும் என்ன பார்க்குறதுன்னு தெரியல. திருப்பி எல்லாருமே வில்லேஜுக்கு கிளம்பி போயிட்டோம். அப்போ இந்த மாதிரி செல்வங்கிறவர் அங்கே வில்லேஜுக்கு வந்தார். அவரை பார்த்து கேட்கும்போது ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே நம்பரை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாருங்க. எல்லாருமே ஃபார்மர் தானே, எல்லாருமே போட்டிருக்க நகையை வச்சு அடமானம் வச்சு கடன் வாங்கி 2 வாட்டிக்கு 3 வாட்டி கடன் வாங்கி தானே அமௌண்ட்டு கட்டியிருக்கோம். ஏதோ வேலை வந்தால் ஒரு நம்பிக்கையில் அந்த அமௌண்ட்லாம் கட்டிடலான்ட்டு பார்த்தோம். இப்போ அதுவும் இல்லை. இப்போ வட்டி